வாமா. இவதான் எங்க பொண்ணு பிரியா. ஏற்கனவே கோயில்ல பாத்துருக்கேன். அப்படியா? நீ ஒவ்வொரு தடவையும் கோயிலுக்கு போயிட்டு வந்தா நல்ல காரியம் நடக்கும்னு சொல்லுவ. அதே மாதிரி நீ நினைச்ச வாழ்க்கையே கிடைக்க போதுமா? அப்புறம் என்ன, 2 வீட்டுக்கும் பூரண சம்மதம் தானே. நல்ல தேதியா பார்த்து குறிக்க வேண்டியதானே. பொண்ணுக்கு சம்மதமான கேளுங்க. எங்க அப்பா அம்மாக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். ஐயோ, பொண்ணுக்கு வெக்கத்தை பாருங்களேன். எங்களுக்கும் பூரண சம்மதம் தான். எங்க பையன் சென்னையில இருக்கிறான். அவங்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு. ஏங்க, நல்ல காரியம் தள்ளி போடாதீங்க. இப்பயே போன போட்டு பையன்ட்ட என்ன முடியும்னு கேளுங்க. சரி சரி போங்க. பையனுக்கு ஒரு போனை போட்டு இங்க நடந்த விஷயத்த ஒரு சொல்லி. நிமிஷம். ஏன் இங்கே சிக்னல் கிடைக்காதா? அப்பா சொல்லுங்கப்பா. எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நீ இருக்கும்போது எங்களுக்கு என்னப்பா குறை? பிரியாவுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. அதான் நீ வந்து ஒரு 8 பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டேன்னா பேசி முடிச்சிடலாம். தங்கச்சிக்கு பிடிச்சிருக்காப்பா? தங்கச்சிக்கெல்லாம் பிடிச்சிருக்குப்பா. உங்களுக்கு அம்மாவுக்கெல்லாம் பிடிச்சிருக்காப்பா? எங்களுக்கெல்லாம் பிடிக்கிறது இருக்கட்டும்ப்பா, உனக்கு கண்டிப்பா பிடிக்கணும். அப்புறம் என்ன, உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தானப்பா. அப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட ஓகே சொல்லிடட்டுமா? ஓகே சொல்லிருங்கப்பா. சரிப்பா, உடம்ப பத்திரமா பாத்துக்கப்பா. சரிங்கப்பா, வச்சிடுறேன். வந்த உடனே கேட்டுருவோம். அப்புறம் பையன்கிட்ட பேசுறேன்னு சொன்னீங்களே, என்ன சொன்னான் பையன்? பையன்கிட்ட பேசிட்டேன். அவனுக்கும் பூரண சம்மதம் சொல்லிட்டான். அப்புறம் என்ன, 2 குடும்பத்துக்கும் ஓகே தானே? ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயதார்த்தத்தை வச்சிடலாம்ல. வச்சுட்டா போச்சு. நீங்க எல்லாம் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஏங்க, இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், இருந்து சாப்பிடாம போயிருவோம். எங்க ஊர் பெரியவர் கூட எப்படா இளப்புறம் கேட்டுட்டே இருக்காரு. ஜோடி பொறுத்து சூப்பரா இருக்கு. என்ன மாப்பிள்ளை தான் கொஞ்சம் கருப்பா இருக்காரு. என்ன சம்பந்தி, என் புள்ளைய காட்டி காட்டி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல சம்பந்தி, மாப்பிள்ளை அழகா லட்சணமா இருக்கிறாரு, கொஞ்சம் கருப்பா இருக்கிறாருன்னு என் பொண்டாட்டி தான் சொல்றா. சம்பந்தி, என் புள்ள அறிவுல சிறந்தவன், உங்க புள்ள அழகுல சிறந்தது. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா சந்ததி இன்னும் சிறப்பா இருக்கும்ல. நீங்க அப்படி சொல்றீங்களா? அதுவும் சரிதான். சம்மந்திமா, எங்க மாப்பிள்ளையோட அக்காவையும் மாமாவையும் காணோம். இங்கதான் இருக்காங்க, வந்துருவாங்க. சரி அவங்க வரும்போது வரட்டுங்க. ஊர் பெரிய மனுஷா இருக்காங்க, நம்மளாம் பெரியவங்களா இருக்கோம். நல்ல நேரத்துல தட்ட மாத்திரம் சரிதானே? அதுவும் சரிதான். மாத்துங்க. பொண்ணோட அப்பா அம்மாவும் மாப்பிளோட அப்பா அம்மாவும் முன்னாடி வாங்க. நாங்க தட்ட மாத்தீங்க. ராமசாமி மகன் கணேசை உங்க வீட்டு மருமகனா ஏத்துக்கவும், சேதுபதி மகள் பிரியாவை எங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கவும் சம்மதிக்கிறோம். 2 பேரும் தட்ட மாத்தீங்க. என்ன மாதிபா, எதை நிறுத்துறீங்க? அப்பா, இந்த நிச்சயம் கல்யாணம் எல்லாத்தையும் நிறுத்துங்கப்பா. எதுக்காக இதெல்லாம் நிறுத்தணுங்க? என்கிட்ட காரணம் கேட்காதீங்க. இந்த நிச்சயதார்த்தத்துல எனக்கு இஷ்டம் இல்ல. எல்லாரும் சந்தோஷமா சேர்ந்து பேசிதானே இந்த நிச்சயதார்த்தம் நடக்குது. அப்புறம் என்ன? பேசாதடா துரோகி. உன்னாலதான் இந்த நிச்சயதார்த்தத்தை நான் நிறுத்துறேன். அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்? அது உன் மனசாட்சிக்கே தெரியும். பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு நடிக்கிறியா? அது நடந்து முடிஞ்ச கதை. என்ன எல்லாம் நடந்து முடிஞ்சு போன விஷயம் எல்லாம் மறந்துட்டேன்னு நினைக்கிறியா? இவதான் உன் தங்கச்சின்னு தெரிஞ்சிருந்தா இந்த நிச்சயதார்த்தத்தை நான் என்னைக்கோ நிப்பாட்டியிருப்பேன். இந்த கேடு கெட்டவனோட தங்கச்சிய என் தம்பி என்னைக்கோ கட்டிக்கவே மாட்டான். கடைசி வரைக்கும் என் தம்பி பிரம்மச்சாரியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா உன் தங்கச்சியை என் தம்பி கட்டக்கூடாது. நிறுத்துமா, நீ பாட்டி பேசிட்டு போற, வார்த்தை அளந்து பேசு. யோ, என்ன உன் பையனுக்கு சப்போர்ட்டா? மாப்பிள்ள, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் பேசிக்கிறேன். ஏமா, பெரியவங்க நாங்கெல்லாம் இருக்கோம்ல, என்னன்னு சொல்லு. அப்பா, என்ன எதையும் கேட்காதீங்கப்பா. அப்படி என்ன நினைச்சு கேக்குறாங்களே, நடந்தா சொல்லுமா. அண்ணே, நீங்க சும்மா இருங்கண்ணே. இந்த பாருமா, 2 குடும்பமும் சேர்ந்து முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த நிச்சயமே நடக்குது. இப்ப வந்து நிறுத்துன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன சம்பந்தி நான் சொல்றது? அப்போ நான் உங்களுக்கு முக்கியம் இல்ல, இவங்க தான் உங்களுக்கு முக்கியம் இல்லப்பா. இதோட என்ன தலைமுழுகிடுங்க. நீங்களே இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்துங்க. என்னங்க, இதுக்கு அப்புறம் இங்க இருக்க கூடாது. வாங்க போலாம். நான் சொல்றது கேளு மாப்பிள்ள. இவ்வளவு அசிங்கப்பட்டதுக்கு அப்புறமும் இந்த குடும்பத்துல பொண்ணை கட்டணுமா? வாங்கப்பா. தம்பி
ஸ்லிப்பில் நின்று கொண்டிருந்த நான் எந்த ஒரு கேட்சையும் விட்டுவிடாமல் பிடித்துவிட வேண்டும் என்று விரும்பினேன். ஏனென்றால் அது எனது அணியின் வெற்றியை முழுமையாக பாதிக்கும். புகையிலையை புகைப்பது மற்றும் அதை மெல்லுவதன் மூலம் உங்கள் வாழ்வை அழிக்கும் வகையில் நீங்களும் உங்கள் ஆரோக்கியத்தை சிதறடிக்காதீர்கள். துடிப்பாக இருங்கள், புகையிலையிலிருந்து விலகி இருங்கள். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். உன்னையும் மாப்பிளையும் கேட்டுக்கிட்டு தானமா இப்படி ஒரு முடிவு எடுத்தோம். இப்ப ஏம்மா அப்படி பேசுற? நல்ல இடமா இருந்தா நாங்க எப்ப வேண்டாங்கிறோம். இந்த சம்பந்தம் வேண்டாம். தம்பி விரும்பிட்டானேமா. உலகத்துல வேற பொண்ணாப்பா இல்ல? இவ என்னப்பா? இவளை விட சூப்பரா நல்ல பொண்ணா என் தம்பிக்கு நான் பார்த்து கட்டுறேன். இந்த பொண்ணு நல்ல பொண்ணு தானம்மா. இந்த சம்பந்தம் ஏன் வேணாங்கிற? தயவு செஞ்சு அதை மட்டும் என்கிட்ட கேட்காதீங்கப்பா. உனக்கும் அந்த பொண்ணோட அண்ணனுக்கும் ஏதாவது பிரச்சனையாமா? அப்பா ப்ளீஸ். நடந்ததை பற்றி நினச்சிட்டு இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்லை. இனி நடக்க போகிறத பற்றி பேசுவோம். சரி, இப்போ என்னதான் பண்ணலான்ற? என்னோட அண்ணன் ஒரு முடிவெடுத்தா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். இவங்க 2 பேருக்கும் ஏதோ சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுது பிரியா. இப்போ என்ன செய்யலாம்? அந்த பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்ட் பிரியா. நம்ம 2 பேரும் சென்னை கிளம்புறோம். அது என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். நான் வரல, என்னால் வரவும் முடியாது. நீங்கள் மட்டும்தான் போகணும். என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதை நான் உங்கள் லவராக சொல்லலை, உங்கள் வைஃபாகவே சொல்கிறேன். என்னைக்கு இருந்தாலும் நீங்கள் தான் என் புருஷன். தேங்க்ஸ் பிரியா. நீ எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால நிச்சயமாக கண்டுபிடிச்சிருவேன். சொல்லுங்க சார். அப்புறம் என்ன, மெட்டீரியல்லாம் புதுசு புதுசாக வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமாம் சார், மும்பை, ஆந்திரா, கேரளான்னு ஸ்டேட் லெவலில் மெட்டீரியல் வந்திருக்கு சார். மெட்டீரியல் தரமாக இருந்தா ஸ்டேட் என்ன தம்பி, ஸ்டேட்டு இன்டர்நேஷனல் லெவலுக்கு பிஸ்னஸ் பண்ணலாம். எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் தான் சார். அப்புறம் தம்பி, கேரளா மெட்டீரியல்லாம் ரேட் எப்படி? ஆந்திரா மெட்டீரியல் 50,000, கேரளா மெட்டீரியல் 70,000, மும்பை மெட்டீரியல் 1 லட்சம் சார். உங்களுக்கு மும்பை மெட்டீரியல் தான் சார் பக்காவாக இருக்கும். புரிஞ்சுக்கிட்டதுனால தானே ரெகுலர் கஸ்டமராக இருக்கும். மும்பை மெட்டீரியல் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் சார்.